அரசியல். ஆக அப்படிப்பட்ட பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் நாங்கள். ஆக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு இவர்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து சென்றவர்கள். அது ஆளும் கட்சியாக இருக்கட்டும், தன் கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, ஒரு நாகரிகம் மிக்க தலைவராக, ஒரு அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்த தலைவராக அவர்களை எல்லாம் பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள். ஆக அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு தான் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். வணக்கம். மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் இங்கே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மரியாதைக்குரிய சகோதரர் வாசன் அவர்கள் ஏறக்குறைய நாங்கள் எல்லாம் ஒன்றாக வளர்ந்தவர்கள், இன்று வளர்ந்து கொண்டிருப்பவர்கள், நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லுபவர்கள். ஆக அரசியலை தாண்டி ஒரு குடும்ப விழாவாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் கருநாகராஜன் அவர்கள், அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள், பாட்டாளி சகோதரர்கள் அத்தனை பேரும், நமது அண்ணன் தமாகவை சார்ந்த அத்தனை நிர்வாகிகள், இங்கே இருக்க ஒவ்வொரு நிர்வாகிகளின் பெயரும் ஏறக்குறைய எனக்கு தெரியும். அதனால் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, மகளிர் அணியை சார்ந்த தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, மறுபடியும் சகோதரர் வாசன் அவர்களுக்கு எனது நன்றியையும் தெரிவித்து, ஏனென்றால் சமீபத்தில் நடந்த தேர்தலில் தமாகவை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு முழுமையாக பணியாற்றினார்கள். அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நீங்க என்ன கூப்பிடுறதுக்கு முன்னால அண்ணன் வந்து மைக்க கொடுக்கறதுக்கு விடியல் விடியல் விடியல்னு கூப்பிட்டாரு. அத விடியல் வரணும்னு நினைச்சுதான் கூப்பிடுறாரு. ஆனா இன்னும் விடியலன்றதுதான் நமக்கு கவலையா இருக்கு. விடியல், அதாவது விடியல் அமெரிக்காவிற்கு போயிருக்கிறார்கள், இங்கேயும் இன்னும் விடியல. அமெரிக்காவில இருந்து விடியல் வருமானு நமக்கு தெரியல. அதனாலதான் நாங்க எல்லாம் இணைந்து அண்ணன் ஏசிஎஸ் முதற்கொண்டு அண்ணன் வாசன் முதற்கொண்டு நாங்கள் மத்தியில் போட்டி போட்டோங்க. சகோதரர்கள்லாம் அக்கா சென்டருக்கு வாங்க சென்டருக்கு வாங்க. நாங்க சென்டர்ல ஏற்கனவே நாங்க தான் இருக்கோம். மாநிலத்தை பிடிக்கிறது தான் இப்ப எங்களது கனவாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு இங்கே உள்ள சகோதரர்கள் அனைவருக்கும் எனது முழுமையான வணக்கத்தை தெரிவித்து, மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து சென்றவர்கள். அது ஆளும் கட்சியாக இருக்கட்டும், தன் கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, ஒரு நாகரிகம் மிக்க தலைவராக, ஒரு அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்த தலைவராக அவர்களை எல்லாம் பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள். ஆக அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு தான் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். எந்த மாநிலத்தில் எங்கே பிரச்சனை என்றாலும் அங்கே தீர்த்து வைக்கக்கூடியது ஐயா மூப்பனார் அவர்களாகத்தான் இருப்பார். எங்க அப்பா சொல்லுவாங்க, இன்னைக்கு குஜராத்ல பிரச்சனை, கர்நாடகாவில பிரச்சனை, பீகார்ல பிரச்சனை என்றால் வட இந்திய தலைவர்களை விட வட இந்தியாவில் உள்ள பிரச்சனையை நம் தென்னிந்தியாவில் உள்ள நம் தமிழ்நாட்டுக்காரர் ஐயா மூப்பனார் அவர்கள் சென்றுதான் அதை தீர்த்து வைப்பார்கள் என்று சொல்லும் பொழுது தமிழகத்தில் எவ்வளவு பெரிய தலைவர்களை நாம் பெற்றிருந்தோம். ஆனால் அதே ஐயா மூப்பனார் அவர்களுக்கு இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக வருவதற்கு கூட வாய்ப்பு இருந்தது, பிரதமராக வருவதற்கு கூட வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதை சாதிக்க விடாமல் செய்தவர்களும் தமிழகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்று ஒரு நாகரிகமான அரசியல், ஒரு ஆரோக்கியமான அரசியல், அப்படிப்பட்ட கட்சி எல்லைகள் கடந்த அரசியல், தொல்லைகள் கடந்த அரசியல், எல்லா அரசியலையும் மிக நேர்த்தியாக எடுத்து சென்றவர். என்னை பொறுத்த மட்டில் தனிப்பட்ட முறையில் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து 25 ஆண்டுகள் இந்த செப்டம்பரோடு ஆகிறது. நான் என்றையுமே வேறு கட்சி உறுப்பினராக இருந்தது இல்லை. ஆனால் என் தந்தையின் மகள் என்ற வகையில்
90களில் அவர் நடத்த பாத யாத்திரையில் டாக்டராக கலந்து கொண்டேன். அப்பொழுது தீபாவளி வந்தது. தீபாவளி அன்று பாத யாத்திரை தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்களின் விருந்து வைத்தார்கள். அப்பொழுது ஐயா மூப்பனார் கேட்டார்கள், எல்லாருக்கும் துணி எடுத்தீங்களே, டாக்டர் அம்மாவுக்கு துணி எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு உடனே நடுராத்திரி போய் தஞ்சாவூர்ல துணி எடுத்து எனக்கும் 10 மாச குழந்தையா இருந்த என்னோட பாப்பாவுக்கும் துணி எடுத்து வைத்தார்கள். இன்று வரை அந்த புடவை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் சரித்திரம், அரசியல். ஆக அப்படிப்பட்ட பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் நாங்கள். ஆக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு இவர்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும், அவர்களிடம் எல்லோரிடமும் நல்லுறவு பாராட்டினார்கள் என்பதையும் இங்கே தெரிவித்து, இங்கே தமாக சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, உடனிருந்து அதிக ஓட்டுக்களை வாங்கி தந்தார்கள், அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து சகோதரியாக விடைபெறுகிறேன். நான் கோவை அவசரமாக செல்கிறேன். மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் நட்டாஜி அங்கே வருகிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக அங்கே செல்கிறேன். அதனால் அண்ணன் மன்னித்தருள வேண்டும், நான் அவசரமாக செல்வதற்கு நன்றி.